இது போலவே மதுரை மாநகர் பகுதிகளிலும் திடீரென சுமார் 20 நிமிடங்கள் கனமழை கொட்டி தீர்த்தது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மதுரை மாநகரின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது? புட்வா புயலுடைய காரணமாக மதுரை மற்றும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என்று ஏற்கனவே எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த மக்களுக்கு இன்று மாலை திடீரென ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் ஒரு 20 நிமிடம் மேக வெடிப்பு போன்று மிகப்பெரிய அளவில் மழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தாலும் மதுரையை பொறுத்தளவில் கடந்த 2 தினங்களாக பெரிய அளவில் மழை என்பது இல்லை. இந்த திடீர் மழையின் காரணமாக மதுரையினுடைய அண்ணா நகர், கே நகர், கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல் என மதுரை மாநகர் பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த 20 நிமிட கனமழை கடுமையாக பெய்தது. இதனால் திடீரென்று இந்த 4 மணி அளவில் பள்ளிக்கு சென்றும் மீண்டும் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய மாணவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள், பாதசாரிகள் அனைவருமே மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளானார்கள். இப்போது மழை முழுமையாக நின்றிருக்கிறது. ஆனால் அந்த 20 நிமிடம் பெய்த கனமழையிலே ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தண்ணீர் எல்லாம் முழுமையாக வடிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திடீரென பெய்த இந்த கனமழையின் காரணமாக மதுரை மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். எப்ப இருந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது மதுரை மாநகரின் பகுதிகளில்? தண்ணீர் தேக்கம் போன்ற நிலைகள்லாம் இருக்கா? ஒரு மழை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை லேசாக மேகமூட்டம் இருந்தாலும் கூட பிற்பகலில் ஓரளவு வெயில் கடுமையாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த 4 மணி அளவில் தான் திடீரென்று கூடிய இந்த கரு மேகங்கள் காரணமாக இந்த மழை என்பது திடீரென கொட்டி தீர்த்தது. இந்த மழை என்பதும் அதிக அளவு, அதாவது 20 நிமிடம் பெய்தாலும் கூட பெரிய அளவிலான ஒரு மழையாகவே இந்த மழை பெய்தது. அதனால்தான் யாருமே எதிர்பாராம பெய்த இந்த மழை என்பது இந்த மக்களுக்கு, குறிப்பாக அந்த பாதசாரிகளுக்கும் இருசக்கர வாகனங்களும் வந்த மக்களுக்கும் இந்த மழை முழுவதுமாக அவர்கள் உடலை நனைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது முழுமையாக மழை நின்றிருக்கிறது. தாழ்வான பகுதிகள், குறிப்பாக அந்த வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் தான் இந்த தண்ணீர் தற்போது தேங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் மீண்டும் இந்த தண்ணீர் செய்யப்பட்டுவிடும். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். இதுபோலவே சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே சாலையில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிவர்மன் இணைந்திருக்கிறார். மணிவர்மன், அங்கு தண்டையார்பேட்டையில சாலை பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அங்கு பணியாளர்களும் அந்த தேக்கத்தை நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அங்கு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பொதுவாக காலை முதலே விடாது பெய்த கனமழையானது தற்பொழுது ஓய்ந்துள்ளது. இந்த நாள் இந்த சாலை முழுவதுமே தேங்கிய நேர்கள் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து செல்லும் வழியை பார்த்து இப்ப தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் பாலம் அருகே தான் இந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. இந்த மழைநீர் செல்லும் வழி இல்லாமல் அந்த கழிவுநீர் தொட்டியானது முழுவதுமே உள்ளே அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தொட்டியும் நிரம்பி உள்ளது நம்ம பார்க்க முடிகிறது. இதனை அடுத்து இப்பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் முகாமிட்டுள்ளனர். இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கடப்பாறைகளை வைத்து குற்றி அடைப்புகளை சரி செய்த போதும் அடைப்பு ஆனது மிகவும் கடினமாக இருந்து தண்ணீர் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்பொழுது அங்கிருந்து, அதாவது ஏர் கிளீனிங் எனப்படும் ஏர் கம்ப்ரேசர் மூலமாக இந்த கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தி தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தண்டையார்பேட்டை பகுதியிலிருந்து பாரிமனை செல்லும் முக்கிய வழித்தடமான இந்த தண்டையார்பேட்டை மேம்பாலமானது வாகன போக்குவரத்து நிறைந்த பரபரப்பான இந்த பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதனால் வாகன ஓட்டிகளும் நடந்து செல்பவர்களும் இப்பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் உடனடியாக மாநகராட்சியர்கள் இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் தீவிரமாக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்றே சொல்லலாம். நகராட்சி பணியாளர்கள் இந்த தேக்கத்தை எல்லாம் நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க. மோட்டார் போன்ற வசதிகள் அங்கு செய்யப்பட்டு தண்ணீர் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? எவ்வளவு நேரமாகும் இந்த பணியை சீர் செய்ய? குறிப்பாக தண்டையார்பேட்டை, புதுவண்ணாரப்பேட்டை, ஆர்கே நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கும் இடங்களில் எல்லாம் மோட்டார்கள் அமைக்கப்பட்டு துரிதமாக மழைநீரானது வெளியேற்றப்பட்டதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது. மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்காமல் அவர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை பயணித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தான், தண்டையார்பேட்டையில் தான் கழிவுநீர் செல்லும் ஆழ்வாயில் அடைப்பு ஏற்பட்டதனால் இந்த தண்ணீரும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த தண்ணீரையும் உடனடியாக
முழுமையாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த தண்ணீரானது வற்றும் நிலையில் முற்றிலும் அகற்றப்படும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இளைய தெருவிலும் அதே போன்று மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அகற்றப்படும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு முழு வீச்சில் மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகள் முகாமிட்டு மோட்டார்களை வைத்து அகற்றும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.